ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல இருக்கிற மாதப்பூர் முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு தாங்க நடந்துச்சு. இந்த கோயில் பழனிக்கு இணையான திருத்தலமா கருதப்படுதுங்க. பழனியில முருகர் மேற்கு பார்த்து இருப்பாருங்க. ஆனா பழனி முருகர் எப்படி இருப்பாரோ அதே கோலத்துல இங்க முருகர் கிழக்கு பார்த்து வீட்டு இருக்கிறாருங்க. திப்பு சுல்தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்ததா ஒரு கூற்றும் இருக்குதுங்க. இப்படி சிறப்பான ஒரு கோயிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இதுதாங்க கோயம்புத்தூர் திருச்சி ஹைவேங்க. இந்த ஹைவேல பல்லடம் தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க அந்த கோயிலுக்கு போற ஆர்ச்சுங்க. அதுக்கு பக்கத்திலேயே சின்ன குன்று மேல இங்க முத்துக்குமார சாமி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. அங்கே தெரியுது பாருங்க, அதுதாங்க முத்துக்குமார சாமி கோயில். இப்போ நாம் அங்கே தாங்க போக போகிறோம். மெயின் ரோட்டில் மாதப்பூருங்கிற நேம் போர்டு இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சாமி திருக்கோயிலுக்கு செல்லும் வழின்னு ஒரு வே போர்டும் வச்சுருப்பாங்க. அது வழியாக போனால் நாம் முத்துக்குமார சாமி கோயிலுக்கு போயிடலாங்க. மெயின் ரோட்டில் இருக்கிற ஆர்ச் வழியாக உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தால் நாம் முத்துக்குமார சாமி கோயிலுக்கு வந்துடலாங்க. அங்கே தெரியுது பாருங்க, அதுதாங்க அந்த முத்துக்குமார சாமி கோயில். மலை அடிவாரத்தில் இருக்கிற பார்க்கிங் ஏரியாங்க. இங்கே தான் 4 வீலர் 2 வீலர்லாம் நிறுத்திட்டு நம்ம வந்து மலை மேலே போகணுங்க. எப்போவுமே பெருசாக கூட்டமெல்லாம் இருக்காதுங்க இந்த கோயிலில். இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுக்கிறங்காட்டி இன்றைக்கி கொஞ்சம் பக்தர்கள் இருக்கிறாங்க. நாம் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க மாதப்பூர் முத்துக்குமார சுவாமி கோயிலுங்க. சின்ன குன்று மேலே அமைஞ்சிருக்குதுங்க. கோயிலோட என்ட்ரன்ஸில் அரச மரமும் வேப்ப மரமும் ஒரு சேர வளர்ந்துருக்கிற இடத்துல விநாயகர் பெருமான் வீட்டிருக்கிறாருங்க. நாம் போய் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மலை மேலே இருக்கிற முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுவோங்க. இவர் தாங்க அரசமர விநாயகருங்க. அரசமர விநாயகரை கும்பிட்டு வந்தோன்னையுமே கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் இருக்குதுங்க. தீபஸ்தம்பத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தாங்க நம்ம மலை மேலே இருக்கிற முத்துக்குமார சுவாமியை போய் தரிசனம் பண்ணணுங்க. இந்த மலை அடிவாரத்தில் முருகப்பெருமானோட திருக்கல்யாண மண்டபம் இருக்குதுங்க. இவர் தாங்க பாத விநாயகர். இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மலை மேலே ஏற போகிறோங்க. மலை படிக்கட்டுகள் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரி வாங்க, நாம் இப்போ வந்து மலை மேலே போவோங்க. இந்த குன்று மேலே போகிறதுக்கு 40 படிகள் இருக்குதுங்க. எல்லாருமே ஈஸியாக அந்த படிக்கட்டுகளில் ஏறி மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிடலாங்க. என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த முருகப்பெருமானோட சுதை சிற்பம் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. அப்படியே அந்த சுதை சிற்பத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்க. இப்போ நாம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. நாம் இப்போ முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சுங்க. இது வந்து சிவபெருமானோட விமானங்க. சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அறுபடை வீட்டோட ஓவியம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து முருகப்பெருமானோட விமானங்க. முருகப்பெருமான் விமானத்தை தரிசனம் பண்ணிட்டு இனி போய் நாம் நவகிரகங்களை தரிசனம் பண்ண போகிறோங்க. இது வந்து நவகிரக சன்னதிங்க. இப்போ நாம் அந்த முத்துக்குமாரசாமி கோயிலிருந்து சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சுங்க. இந்த மலையை சுற்றி வரக்கு கிரிவல பாதையும் இருக்குதுங்க. நாம் இப்போ போய் அந்த கிரிவல பாதையை சுற்றி வந்துடலாங்க. இதுதாங்க அந்த கிரிவல பாதைங்க. இப்படி போனால் நம்ம வந்து இந்த மலையை சுற்றி வந்துடலாங்க. இந்த வழியாக தான் தைப்பூசத்துக்கு தேரோட்டமும் நடக்குதுங்க. கிரிவல பாதையில் ஒரு சுனை இருக்குதுங்க. இதுதாங்க அந்த சுனை. இதான் இந்த கோயிலுக்கு நேராக கிரிவல பாதையில் இந்த இடத்துல சுனை இருக்குதுங்க. பாருங்க, இதுதாங்க அந்த சுனை. இந்த சுனை தீர்த்தம் வந்து முருகப்பெருமான் உருவாக்குனதா சொல்கிறாங்க. கடுமையான வெயில் காலத்துலேயே கூட இந்த சுனை வற்றதே இல்லைங்க. எப்போதுமே இந்த சுனையில் தண்ணி இருந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ நாம் வந்து கிரிவலம் சுற்றி வந்துடலாங்க. இங்கே வரவங்கெல்லாம் இந்த மலையை கிரிவலமாக சுற்றி வராங்க. திருவண்ணாமலை மாதிரி மிகப்பெரிய மலையாக இருந்தால் கூட சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லாங்க. இங்கே வந்து சின்ன குன்றாக தாங்க இருக்குது. ஸோ ஈஸியாக கிரிவலம் சுற்றி வந்துடலாங்க.
கொங்கநகிரியில் எப்படி கிரிவலம் வராங்களோ அந்த மாதிரி மாதப்பூர் முத்துக்குமாரசாமி கோயில்லையும் நிறைய பக்தர்கள் கிரிவலம் வராங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன குன்று தாங்க. அந்த குன்று ஃபுல்லாக மேலே வந்து கோயில் கட்டியிருக்கிறாங்க. இதை இங்கே தெரியுது பாருங்கள். அந்த குன்றை அப்படியே கம்ப்ளீட்டாகவே கோயில் கட்டிட்டாங்க. நாம் இப்போது இந்த முத்துக்குமாரசாமி மலையை கிரிவலமாக சுற்றி வந்தாச்சுங்க. சின்ன குன்று தாங்க. இங்கே வரவங்கெல்லாம் கண்டிப்பாக கிரிவலம் வாங்க, ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நாம் மாதப்பூர் முத்துக்குமாரசாமி கோயிலிருந்து கிளம்ப போகிறோங்க. இங்கே வந்து முருகப்பெருமானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோங்க. பாண்டியர்கள் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிப்பு சுல்தான் காலத்தில் நிறைய ரினோவேஷன் ஒர்க்கெல்லாம் நடந்திருக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா December 14 வியாழக்கிழமை அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. எல்லாருமே ஒரு முறை இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் சின்ன குன்று மேலே அழகாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்க அந்த லொக்கேஷனை பார்த்தும் கூட இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.